இந்தியாவுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் என்னை ஃபஸ்ட்டு கூட்டு போனது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு தான். சூப்பராக இருந்துருங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு குக்கீஸ் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆர்டர்ஸ் தான் இப்போ வந்து நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டர் ஸ்பெஷலான ஆர்டர். இது வந்து ஒரு நமக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க பாப்பாவுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக 5 பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55 குக்கீஸ் வேணும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாக்கோ சிப் குக்கீஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். அதுவே அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இப்போ பேக் பண்ணி நானே கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கோங்க. 1000 rupeesக்கு நீங்கள் வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ராயல் வீட்நெட் ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். 1500 rupees குக்கீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா கருப்பு கார்னையும் ராயல் வீட்னஸ் ரெண்டும் சேர்த்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ராயல் வீட்னஸில் அவ்வளோ வந்து நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன் வேல்யூஸ் இருக்குது. அதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்டான ஒரு குக்கி. ஸோ இவங்க தான் அந்த ஆக்டர்ஸ் சிந்து கிருஷ்ணன். இவங்களை நீங்கள் எங்கே பார்த்து கேட்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அஞ்சலி கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வம்சம் சீரியலில் ரம்யாகிருஷ்ணன் கூட வந்து அரக்காணி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பாப்பாவுக்கு தான் வந்து பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் வந்து இன்றைக்கி நைட்டு போகலாம். ஆஷாவோட குக்கீஸ் இல்லாமல் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? பேர் சொல்ல மாட்டேல. அரக்காணி தானே உங்களுக்கு சீரியல்ல பேரு. அவங்க ஆக்சுவல் பேரு வந்து சிந்து கிருஷ்ணன். அழகான பேர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. சரி வாங்க பார்க்கலாம். சிந்து ரெகுலராகவே நம்மக்கிட்ட குக்கீஸ் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னாலும் கொஞ்சம் பல்காக ஆர்டர் பண்ணுறாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக. ஸோ அவங்க குக்கீஸ் கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா ரவுடி, என்ன வேலை இதெல்லாம்? பாரு பாரு. ஐயோ, யார் வேலை இதெல்லாம்? நீ தான் பண்ணியா? ஏன் பண்ணீங்க? புரியல. அப்பா அடிப்பா தெரியும்ல. அப்ப எடுத்து வை எல்லாத்தையும். எடுத்து வைடா, எடுத்து வை. பாட்டி தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்துருவா, அம்மாட்ட வந்துருவா. அம்மாட்ட வா வா வாடியா. சைனாலேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். விவானுக்கு, ரேவந்துக்கு, மாமியாருக்கு, அம்மாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் விவானுக்கு தான் நிறைய, ஏன்னா நிறைய டாய்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால அங்கே நிறைய இருந்தது, அதனால வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டா லவ் லேப்போட பிளான் பேஸ்ட் 99% வாட்டர் வைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வைப்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வாட்டர் வைப்ஸ் ரொம்ப கரெக்டான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து 99% நம்மளுக்கு வாட்டர் இருக்குது. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு திக்காக இருக்குது. ஒரு வைப்பையும் பார்த்திங்கன்னா எடுக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு திக்காக இருக்கும். நார்மலாக வைப்ஸ் தானே கொஞ்சம் தின்னாக இருக்கும் இல்லையா? பட் இதில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு. இந்த வைப்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல். இதில் pH வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ வைட்டமின் E வந்து இதில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கை கால் துடைக்கிறதுக்கும் ஃபேஸ் துடைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து லிங்க்ஸை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பிள்ளைங்க வந்து ஈவினிங் விளையாட்டு வராங்க, டக்குன்னு நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா இது மாதிரி டக்குன்னு கை துடைக்கிறதுக்கு, கால் துடைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து வாட்டர் தேடி போக வேண்டாம். ஏன்னா இதிலே வந்து நல்லா வாட்டர் இருக்கிறதுனால நல்லா க்ளீனாக வைப் ஆகுது. என்னாச்சு காலு? என்ன கை காட்டு. என்னது என்னது ஏன்னா என்ன அர்த்தம்? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன் இண்டஸ் வேலியில். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நான் என்கிட்ட இல்லாத ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன். அதில் வந்து டிஸ்லா பவுல், நிறைய பெரிய சைஸ் பவுல் வித் லெட்டோட செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம வந்து இந்த சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கோ இல்லை வந்து மாவை பேசுகிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டீமர் ஒன்று வாங்கியிருக்கேன். நிறைய வந்து விவான் குட்டி வந்து கார்ன் சாப்பிடுவான். ஸோ கார்ன் ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணலாம். ஸோ சைனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஸ் அ வெஜிடேரியனாக அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் அங்கே கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து அவங்க சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. நம்மளும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்டீமர் வாங்கிட்டே இல்லை, அது ஒன்று வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த டெஸ்லா பவுல் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் இது. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அண்ட் இதோட சென்டிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர்ஸ். மொத்தம் 3 சைஸ் இருக்குங்க. நான் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். இதுலேயே 22 இருக்குது. அதே மாதிரி இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வந்து திக்காக இருக்குது நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீமர். ஸோ இந்த ஸ்டீமர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டீல் மல்டி பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர் 2 டயரில் நம்மளுக்கு 22 சென்டிமீட்டர்ஸில் வருதுங்க.
இண்டஸ் வேலை குக்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ரியாக்டிவ் மெட்டீரியல், ஸோ வேர்ஸ்டைல் குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டாக்ஸின் ஃப்ரீ மெட்டீரியல் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போகிறேன். சைனாவுக்கு போயிட்டு சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதாவது நான் வெஜிடேரியன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சாப்பிடலாம், பட் வெஜிடேரியன்ஸ் வரப்போ அங்கே ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அங்கே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ண ஃபுட் தான் எல்லாமே. அதாவது ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், ஸ்டீம்டு நூடுல்ஸ் இப்படி தான் கொடுக்குறாங்க. நடுவில் ஒரு அடுப்பு மாதிரி பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு அண்டா வச்சுட்டு அதில் வந்து தண்ணி போட்டு நூடுல்ஸ் வச்சிடறாங்க. அதில் உப்பும் கிடையாது, அந்த மிளகும் கிடையாது. அதே மாதிரி சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வைக்கிறாங்க. சோயா சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடுன்றாங்க. ஹாரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நல்ல காரசாரமாக சமைச்சு சாப்பிட்டாச்சு. அது மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ண போகிறேன், என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு வந்து கார்ன் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்துடலாம். விவான் கார்ன் ரொம்ப பிடிக்கும். மசாலா கார்ன் பண்ணுவாங்க இல்லையா, பட்டர் போட்டு. விவான் குட்டிக்கு வந்து பட்டர் போட்டு சால்ட் போட்டு கொடுத்தா பிடிக்கும். ரேவந்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொடுத்தா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைலேருந்து எனக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இப்போ கார்ன் வந்து நம்ம ஃப்ரோசன் கார்ன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நல்லா 1-2 வாட்டி வாஷ் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் ஃப்ரோசன் கார்ன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம சமையலில் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். பட் அதை வந்து இங்கே 2-3 வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வாட்டி வாஷ் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் பண்ணலாம். ஸோ பாயில் பண்ணதை விட ஸ்டீம் பண்ணது நல்லது அப்படின்றாங்க. ஸ்டீம் இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா பாயில்டு ஃபுட்டை விட இந்த ஸ்டீம்டு ஃபுட்டில் வந்து நியூட்ரியன் வேல்யூஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடணுன்றாங்க. எப்படி நம்ம இட்லி வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அந்த ஊரில், அதே மாதிரி சைனாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டேபிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு லஞ்சாக எடுத்துக்கிறாங்க. வெஜ் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 99% வந்து ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1% வந்து நீங்கள் ஸ்டீம்டு வந்து பன்ஸ் சாப்பிட்லாம், மோமோஸ் மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா நூடுல்ஸ் சாப்பிட்லாம், ஸ்டிக்கி ரைஸ் கொடுத்துருவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கடுப்பாக இருந்தாலும் அது சாப்பிட்டா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து பசிக்காமல் இருக்கிறதுனால எனக்கு நிறைய நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணுது நான் சொல்லுவேன். நான் நிறைய இதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து. ஸோ இப்போ ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல பழுத்த 3 வாழைப்பழம் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து வாழைப்பழம் போட்டு அப்பம் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. வீட்டில் என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த 3 பனானாவோட அந்த டிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இது வந்து ரொம்ப வந்து அப்படியே குழக்குழன்னு மேஷ் பண்ண போகிறது கிடையாதுங்க. கடிச்சு சாப்பிட்டா வாயில் அந்த வாழைப்பழத்தோட அந்த குட்டி குட்டியாக அந்த பார்ட்டிகல்ஸ் வர மாதிரி தான் மேஷ் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த அப்பம் பிடிக்கும் இல்லையா, வீட்டில் வந்து ஸ்வீட் அப்பம் அப்படின்னால நம்ம வாழைப்பழம் போட்டு செய்வோம். இது கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனில் நான் பண்ணலான்னு இருக்கேன். பட் நெய் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் திட்டாதீங்க. ஏன்னா வந்து நெய் போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் எப்போவுமே பார்த்திங்கன்னா குட் ஃபேட்டு தான், ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு தான் நெய்யில் தான் அப்பம் சுட போகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் ரிச் ஃபுட் சாப்பிட்றது தப்பு கிடையாது. நான் இந்த மேஷ் பண்ண பனானாவில் 1 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வேலைன்னா உங்ககிட்ட வெள்ளைத்தூள் இருந்தால் வெள்ளைத்தூள் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி விஸ்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் ஒரு 8-9 ஏலக்காய் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு, ஏலக்காய் வந்து தூளை வந்து சேர்த்துக்க போகிறேன். அது கூட ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மையாக அரைச்சிட்டா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசனை. அதனால கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன், தோல் போடல. சரி, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுக்கலாம். இதில் வந்து 1/4 கப்பு நம்ம வந்து எந்த கப்பில் நாட்டு சக்கரை போட்டோமோ அதே கப்பில் 1/4 கப்புக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. ஸோ மைதா சேர்க்கலை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியர் நம்ம அந்த வெர்ஷனில் தான் பண்ணுறோம். நான் வந்து நெய் எனக்கு யூஸ் பண்ணுறேன் அப்பம் சுடுறதுக்கு. நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தியாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்க்கு பதிலாக வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மல் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ விட்டு பண்ணலாம். பட் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்துக்காக நெய் சேர்க்குறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் லிக்விடாக அந்த ஃபார்முக்கு வரதுக்காக பால் சேர்த்து நல்லா வந்து அந்த கொஞ்சம் அந்த போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் வந்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை ரெடி பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த டெஸ்ட்லாம் அந்த பவுல் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது மாவு பிசைறதுக்கோ இல்லை வந்து நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைறதுக்கோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டீமரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா ஆஷா 12 அப்படின்ற கூப்பான் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40% ஆஃபர் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்து கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டால் இன்னும் நல்லா அப்படியே மொறுன்னு இருக்கும். நான் ஆப்ப சோடா சேர்க்கலை, அதனால என்கிட்ட இல்லைன்னா சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கார்ன் வந்து நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா,
இந்த அப்போ இன்றைக்கி நெய்யில் தான் சுட போகிறேன். தயவு செஞ்சு திட்டாதீங்க, ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நெய்யில் சுட்டா. அதனால தான் என் குழந்தைங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம நெய் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். எப்பாச்சும் ஒரு வாட்டி நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டயட்னு சொல்லிட்டு நாக்கை வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆக்கிறத விட அப்பப்போ அந்த மாதிரி ஃபீஸ் கொடுக்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து நம்ம அந்த நெய் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த குழியில் வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். அதே பொங்கி மேலே நல்லா வந்துடும். ஓவராக நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அப்படியே வந்து வழிஞ்சிக்கிட்டு அடுத்த குழிக்கு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து பாதியாக வந்து ஃபில் பண்ணாலே போதும். லாஸ்ட் 2 days எனக்கு சைனா வந்து எப்போ போகலாம் சைனா விட்டு அப்படின்னு வந்து தோணுறதுக்கு காரணமே ஃபுட்டு தான். கண்டிப்பாக சொல்லுவேன், ஃபுட்டு நம்மளுக்கு நல்லா இருந்தது தான் நமக்கு அந்த பிளேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எங்கேயாவது போனால் நமக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுத்து நம்மளை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்தது வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ எனக்கு வந்து நாங்கள் வெஜ் ஆப்ஷன் பார்த்ததால எனக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லாஸ்ட் 2 days ரொம்ப வந்து ஹோம் சிக்கான மாதிரி ஆகிடுச்சு. சைனாவில் சில இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பட் நிறைய இடத்துல உங்களுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க, சைனாக்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கையில் வந்து நீங்கள் ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊர் ஃபுட் எதாவது பண்ணி சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அங்கேயே ஃபுல்லாக வந்து நீங்கள் டிபெண்ட் ஆகிட்டீங்கன்னா வெஜிடபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவே நம்மளோட 2 வேளை ஃபுட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு வாட்டி அப்போ சாப்பிட்லாம், 2 வாட்டி சாப்பிட்லாம். போக போக நம்மளுக்கு வந்து ஃபுட்டுனாலே வந்து ஐயோ சாப்பிடணுமான்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு அதெல்லாம் வந்தது. ஸோ ஐயோ திருப்பி ஃபுட்டு சாப்பிடணுமா, திருப்பி அதே ஃபுட்டு சாப்பிடணுமான்ற மாதிரி ஒரு பயம். அதனால் நான் வந்து ஒரு மீல் ஸ்கிப்லாம் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். நம்ம கம்ஃபர்ட் ஜோனே பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துல இருக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த ஒரு ஃபுட்டு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி போவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போக மாட்டேன் தான் சொல்லுவேன். போதும், ஒரு வாட்டி போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் நான் வந்து சைனா கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது. ஸோ இப்போ இவானுக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு சால்ட்டு போட்டு கார்ன் கொடுத்துட்டேன். விவான் கிடக்கு நல்ல பழக்கம். அவனுக்கு சாப்பிட பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் கொடுப்பான், நைஸ்ன்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அந்த கார்ன் பிடிச்சி நைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் நிறைய நெய் விட்டுருக்கேன். பட் நெக்ஸ்ட் அந்த ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி நெய் ஊற்றாமல் இதிலேயே நம்ம அடுத்தடுத்து அப்பம் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி குக்கீஸ்க்கு வந்து சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்குங்க. மறக்காமல் வந்து நீங்கள் அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இதுவரை நம்மக்கிட்ட வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லேட்டஸ்ட்டாக வந்து சைனாக்கு போகிறப்ப கூட சில குக்கீஸ் எடுத்துகிட்டு போனேன் நான். ஸோ அப்போ வந்து கூட வந்த ட்ராவலர்ஸ்க்குலாம் கொடுத்தப்போ அவங்களும் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கார்ன் பார்த்திங்கன்னா நான் ரேவந்த்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அவனுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். கொஞ்சம் பட்டர், அதே மாதிரி உப்பு, மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவோம். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலுங்க வீட்டுக்கு எப்படா வருவோம் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா டடா சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லைன்ற மாதிரி தாங்க இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் பார்த்தாலும் சரி, பட் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து சமைச்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன வேணுமோ பார்த்து கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அந்த வேலைகளை செய்கிறப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும். அது எல்லா பெண்களுக்கும் ரிலேட் ஆகும் இல்லையா. வெளியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் ஒரு விதமான கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சுக்கிறத சைனாக்கு வந்து நான் இப்போ தான் வந்து சமைக்கிறேன். என் மாமியார் பார்த்துருந்தாங்க, ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடுத்து அதை பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் டைம் யூரோப் போனப்போ நிறைய சாக்லேட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பட் இந்த வாட்டி சைனாலேருந்து எதுவுமே வாங்கிட்டு வரல. ஒரே ஒரு ஆப்பிள் சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து அது கூட காலி ஆகிடுச்சு. பசங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா பயமாக இருக்குங்க வாங்குறதுக்கு. ஏன்னா சொன்னேன் இல்லையா, அதில் இங்கிலீஷ் லேபிளிங்கே கிடையாது. ஸோ அங்கே வந்து வெஜ்ஜாக நான்வெஜ்ஜாக கேட்டால் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. மோஸ்ட்லி வந்து இந்த கேண்டீஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையா இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் குக்கீஸ் நான் பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வரல.
மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விவானுக்கு டாய்ஸ், அப்புறம் ரேவந்த் வந்து வாட்ச் கேட்டிருந்தான், ஜெர்சி கேட்டிருந்தான், அவன் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருந்தான். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து தவிர்த்து ஸ்நாக்ஸு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே நான் இந்த வாட்டி வாங்கிட்டு வரல. நான் சொன்ன மாதிரி ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. சரி ஏதோ ஸ்நாக்ஸ்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாத்து கால் இருக்குது. பயந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து சிந்துவோட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால போய் பார்த்துட்டு விவானையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் விவானை மட்டும் கிளம்பணும். ஹஸ்பண்டும் ரேவந்த் வந்து இன்னொரு வேலையை வெளில போயிருந்தாங்க. ஸோ விவான் குட்டிக்கு செம்ம தூக்கம். அப்படியே வந்து கொஞ்சம் அவனை சமாளிச்சுட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிட்டான். நல்லா போச்சுங்க. சிந்துவோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சு. அண்டு நம்மளோட குக்கீஸ் வந்து எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டில் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட விசிட்டிங் கார்டும் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு பிடிக்குது, நிறைய மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்கன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எனக்கு பிஸ்னஸ்க்கு. ஸோ இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி சிந்துக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லா கிட்ஸுக்குமே குக்கீஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மாதிரி ரொம்ப அழகாக அவங்க பேக் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டுறேன். விவான் குட்டி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மேஜிக் ஷோ வச்சுருந்தாங்க. அப்போ அதுங்க கையில் வந்து டாட்டூ போட்டுட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவனுக்கு. இப்போ இந்த மேஜிக் ஷோலாம் பார்க்குறப்போ பசங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் நிறைய இடத்துல எனக்கு கேட்டிங்கன்னா மேஜிக் ஷோலாம் கம்மியாகிட்டே வருதில்ல. பட் நம்ம அதை விடவே கூடாதுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி மேஜிக் ஷோலாம் வச்சா அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, பசங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த என்டையர் ஈவெண்ட்டை ரொம்ப அழகாக வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தது எல்லாமே ஒரு பாட்டாக போகிறப்போ ரொம்ப எமோஷனல் ஆச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வந்து தேவதை தான் இல்லையா. ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பாப்பாவோட அந்த பிக்சர் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா அழகாக மேலே வந்து பாப்பா பிக்சர், அவங்களோட அந்த பர்த்டே பார்ட்டிக்கான அந்த அழகான ஒரு சின்ன விஷ் மாதிரி இருக்கும். அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து நம்மளோட குக்கி, நம்மளோட விசிட்டிங் கார்டு, அதே மாதிரி 2 சாக்லேட்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரிட்டன் கிஃப்டாக இருந்தது. ஸோ ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆஷாஸ் குக்கீஸ் இன்னும் வந்து ஆர்டர் பண்ணலைன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. நான் அதை வந்து மறக்கவே மாட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி. அடுத்த வ்ளாகில் என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன். டேக் கேர், பாய்.